ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரிவா, நம்ம வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கின்ற விஷயத்தை தாங்க பேச போகிறோம். என்னடா நம்ம மல்லிக்கா இப்படி ஒரு வாய்ப்பு? ஆமாங்க, நம்ம மல்லிக்கு ஜாக்பாட் கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குங்க. அதுவும் யாராலுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்டோட அம்மாவால தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே மல்லி அந்த ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ஆனால் போன இடத்துல எத்தனை சதி, எத்தனை வில்லங்கம் எவ்வளோ இருந்துச்சுங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி மல்லிக்கு அந்த வேலை கிடைச்சிருக்குங்க. இதுக்கெல்லாம் காரணம் மல்லியோட நேர்மை மற்றும் அந்த கம்பெனி முதலாளியோட ஒரு உண்மையான ஒரு தூய்மையான மனது தாங்க. ஏன் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி அங்கே போனதை நம்ம ரஞ்சிதா பார்த்துட்டு ராஜேஸ்வரி கால் பண்ணி சொல்கிறா, இங்கே மல்லி வந்திருக்கா, ஏன் வந்திருக்கான்னு தெரியல, இங்கே உக்காந்துட்டு இருக்கான்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வேற ஒரு அவனோட மேனேஜர்கிட்ட கால் பண்ணி என்னென்னு கேட்க, அந்த பொண்ணு வேலைக்காக வந்திருக்குன்னு சொல்ல, என்ன வேணா பண்ணிட்டு அவளுக்கு வேலை மட்டும் கொடுக்காதீங்க, கேவலமாக அசிங்கமாக எதையாவது சொல்லி வெளியே அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த மேனேஜரும் ஓகேன்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. அதே மாதிரி அவங்க பாஸ் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க, இந்த மாதிரி தான் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் அவங்கள வேலைக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, பொண்ணு சரியில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அவன் நம்மளோட பாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே அவங்கள கூப்பிட்றாங்க. யாருன்னா மீன் குட்டியோட அம்மாவை கூப்பிட்டு, என்னம்மா இப்படி சொல்கிறாங்க உண்மையானு கேட்க, இல்லைங்க எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நல்லவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல, சரி ஓகே நான் கொடுக்குறேன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு வேலை கொடுத்துட்றாங்க. என்ன வேலைன்னு பார்த்தா, இந்த எப்படி சொல்கிறதுங்க, இந்த ஆஃபீஸில் இந்த நார்மலாக இந்த ஒரு சில ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல, இங்கேருந்து அங்கே இந்த பேப்பரெல்லாம் கொண்டு போய் வைக்கிறது, ஜெராக்ஸ் மிஷினில் பேப்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது, பியூன் வேலைன்னு சொல்ல முடியாதுங்க. பியூனுக்கு கொஞ்சம் மேலே, அசிஸ்டன்ட் செக்ரட்டரிக்கு கொஞ்சம் கீழே, இதுக்கு நடுவில் ஒரு ஜாபுங்க. மாதம் 9,000 ரூபா சேலரி. இந்த சேலரிக்கு நம்ம மல்லி ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ண அடுத்த நாள் அவங்க ட்ரெஸ் கோடை பார்க்கணுமே, அப்படியே அதெல்லாம் பார்த்து விஜய்லேருந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் அப்படியே பேன்னு புழகுறாங்க. அப்படி என்னடா ட்ரெஸ் கோடு தானே கேட்குறீங்க, தம்ப்ளைனில் பாருங்க அந்த ட்ரெஸ் கோடு தாங்க மாஸ் கிளாஸு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க, நம்ம மல்லியா இது அப்படின்னு நானே வாயை பிளந்துட்டேன். ஜாபு கிடைச்ச உடனே அவங்களோட ஆஃபீஸுக்கு இப்படி தான் வரணும், மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தான் வரணும்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, எங்களுக்கெல்லாம் இப்படி தான் சொல்லிட்டு சொல்ல, இதை கேட்ட மல்லி அல்டிமேட் அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் சிம்பிளை கொடுத்துட்டு போய் ஒரு சூப்பரான காஸ்டியூமில் வராங்க. இதை பார்த்த உடனே விஜய் எல்லாம் வாயை பிளந்துட்டு பார்க்குறான். வாயை மீன்ஸ் வாயை புழக்கலுங்க, கடுப்பில் பார்க்குறான், என்னடா இது மல்லியா இது அப்படின்ற மாதிரி கானில் பார்க்குறான். ஆமாங்க, ஆனால் அதுக்கு மேலே எதுவும் வர்ணிக்க மாட்டேன், வர்ணிச்சா என் பொண்டாட்டி இன்னும் தொண்டப்பக்கட்டையில் அடிப்பா, ஸோ அந்த மாதிரி நான் போக வேண்டாம். இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் பேன் முழிக்கிறாங்க. யாரா இவளா அது, ஐயோயோ அப்படின்ற மாதிரி முழிக்கிறாங்க. 9,000 ரூபா சம்பளத்துக்கே இந்த காஸ்டியூமா, இவ கையிலலாம் 9 லட்சம் கொடுத்தா துணிக்கடையே விலைக்கு வாங்கிடுவாள் அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷ்னலாக மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வள்ளி மாசா கிளாஸாக விஜய்ட்டு வந்து, நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு வேலை கிடச்சிச்சு, மாதம் 9,000 ரூபாய், 9,000 rupees மை சேலரி அப்படின்னு சொல்ல, அவங்க ஃபேஸெல்லாம் பார்க்கணுமே முழிக்கிறாங்க. விஜய் வந்து கங்க்ராஸ் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. பட் நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி என்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறாங்க, இதுக்கு மேலே மல்லியோட வேலையை கெடுக்க என்னென்ன பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச், டாடா, see you, bye bye.